எங்க வேலை நீ ஏன் கஷ்டப்படுற? ஏய் அத்தாடி என்ன உடம்பு அங்கங்க பச்சு பாட்டு. அம்மா உனக்கு தெரியுமா அந்த பாட்டு? ஏன் தெரியாது? பாடு. இல்ல நீதான் பாடு. என் தொண்டைமா. ஆமா பாத்தியா? அவ போனதை பார்த்தேன். பாத்தியா? நீ பாத்தியா? நான் பார்த்து தான் சொல்லிக்கிறேன். போய்க்கிறாளா? அவ போறா? அவ கூட யாரோ ஒரு மிலிட்டரிக்கார் போறாங்க. யாருன்னே தெரியலமா. முதல்ல அவனை போய் பாப்போம். போ 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 போ. இது என்று ஒன்று இருந்தால் அப்ப நாம ஒன்று கடவுளே. யாரவன் போனானே? யாரவன்? யாரும் இல்லம்மா. நான் மட்டும் வித்தக்காரிக்க வித்த கத்து கொடுக்குறேன். சூப்பர்மா சூப்பர். நான் பாத்துக்கிறேன் சின்ன வயசுல உன்ன. உங்க அம்மா உங்க அப்பா 3 பேர் சேர்ந்து வித்து செய்வீங்க. நீ தான் கவர்மெண்ட் நடுப்ப தொழுத்துட்டு கவுனு போட்டு நான் கீழ்ந்தே பாப்பேன் தெரியுமா? இல்ல கவுனு போட்டு நடுவேன். நீ நடுப்ப இப்படி இப்படி நான் கீழ்ந்தே பாப்பேன். நானு அது இல்லாத உங்க அப்பா ஆடுவா தெரியுமா? எங்கடு கட்டு இங்கடு கட்டு இங்கடு கட்டு எங்க அம்மா சொன்னா அம்மா மியூசிக் தலையில ஒரு கூட வச்சுக்கிட்டு மியூசிக் வாசிப்பாங்க. உம்பம்போ 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 எங்க அம்மா தான் யாரும் அது உரிமை மேலமா எங்க அம்மா சொல்றா. ஆமா அது தேய்க்கிற மேல உம்பம்போ உம்பம்போ. ஓ உட்காருமா. பரம்பரை பத்தி சொல்றேன். யாருமா வேலு? அம்மா வேலு போனவன் யாரு? போயிட்டடா. முய்க்கிறா முய்க்கிறா முய்க்கிறா. சித்தி தாலி அரக்கா. அம்மா தாலி அரக்கோ. அந்த சொல்லுமா சாரிமா சாரி. அம்மா நம்ம அரண்மனையில வேலை செய்யற அந்த கதிரவன் அவன் கூட உனக்கு நான் பேச்சு நான் எதுவும் பேசலமா. பேசாதவா இருந்தீங்க? அப்படி இல்ல. அவரு அரண்மனை சுத்தி பார்க்க வந்தாக்கா. ஆமா அவர் சுத்தி பார்க்க வந்தாரு. நீ சம்பி பார்க்க மந்தல என்ன பாத்துறா? தாடி லவுட் பண்ணியாமா தாடி வார்த்தை பேசினார். அவள வேற அவன் என்ன பாத்துட்டா? ஒரு நாட்டில வச்சு அவன் என்ன பாத்துட்டா? அவன் என்ன கேக்குற ஆளு? அவன் யாரு ஆளு? உனக்கு கேளுமா கேளு. அவன் என்ன பெரிய ஆளா? என்ன மிலிட்டரிக்காரா? அறிவாள் வச்சுக்கிறாரா? ஏய் நீ வேற ரொம்ப பேசுறடா. என்னடா அவன் கேமா? அவன் கேப்பா. அவன் நமக்கு காவல்காரன். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமோ நஞ்சு. நஞ்சு இல்ல மச்சம். நஞ்சு வேண்டாம். அவன் கூட பேச்சு வச்சுக்காத. அம்மா நான் அவர் கூட நான் சும்மா பேசலம்மா. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு பேசுங்க. நான் சொன்னா அடிக்க கூடாது திட்ட கூடாது. ஓஹோ ஓஹோ சரி. அம்மா அவரை நான் காதலிக்கிறேன். அவரை நான் திரும்ப போறேம்மா. காதலாம் காதலாம் காதலாம். நாடே கெட்டு விட்டது காதல். அந்த காதல் எந்த பதில் வந்து டயர் கீச்சு கடாச்சுவான். கீச்சு கடாச்சு பாவம். ஒரு அப்பங்கார் ஒரு பொண்ணை பெற்று எடுத்துட்டு அது எவ்வளவு பாதுகாப்பா வளர்க்குறான். நோவாத எவனா பார்த்து தள்ளி முடியல. ஏய் தள்ளி தான் பாருங்க. சும்மா பாருங்களா? பாவம் அவன் ஒப்பங்காரங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் பாரு. என் பொண்ணு காணம்பா எங்க போச்சோ ஏது போச்சோ அங்கே கடலாம். யாரையும் விடுற ஒரு லட்டு எடுத்து வச்சு போடு. நாங்க போறோம் எழுதி வச்சு போடி. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறேன்னு போ போ போ. வாங்கி சொன்ன பையா போடா. அப்படி எந்த பேர் கோச்சு வாங்கி போ. என்னடா நீ பேசுற? என்னடா என்ன பொண்டாட்டிக்கிட்ட வந்து நிக்கிற மாதிரி நிக்கிறேன். நான் வந்து போ. சத்தியமா உன்ன அம்மா உன்னை நான் வேற மாதிரி சத்தியமா நினைக்கலாமா? உண்மையிலே சொல்றேன். உன்னை பார்க்க சொல்லி என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கு. ஆனா உண்மையிலே உங்களுக்கு உண்மையை சொல்றேன். நீ தப்பி தவிர எங்கன்னா இருக்க போயிடு. நான் அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். என் பொண்டாட்டி அப்பப்போ கீழே துப்பீங்க. என் விருப்பம் என் வாய். நான் என்ன உன்னால துப்புவேன். என்ன உன்னால அவங்ககிட்ட பேசாது. ஏமா நான் பேசுவோமா? நான் அவரை தான் காதலிக்கிறேன். அவரை தான் திருமணம் செஞ்சுக்க போறேன். திருமணம் செஞ்சு வைக்க. என்னடா இதெல்லாம் கதை? இத உதவாங்க அடங்காது. நம்ம தகுதி என்ன அவன் தகுதி என்ன? போடுமா தகுதி தகுதிங்க. தகுதி பார்த்து வரதுலமா காதல். என்னடி மகளிர் மீட்டிங்
என்ன மத்தாணி வைக்கிறீங்களா? என் கைக்கு வைங்களா, போங்க வாங்க வச்சுக்கலாம். அம்மா கால வந்து ஏழை பணக்கார வந்து தாதி மலை பார்த்து தாதி இந்த காதல் ஒரு மழை மாதிரிமா. இந்த மழைக்கு இருப்பார் அது கூட இவன் பணக்காரனா இவன் ஏழையா அவன் அந்த ஜாதி அந்த அது லொப்புக்குன்னு ஒரு பேஞ்சிட்டு போகும். அது மாதிரி தான் காதலும். இவன் நல்லவனா கெட்டவனா அப்படி தெரியாது. லொப்புக்குன்னு வந்துடும். நான் லவ் பண்ணிக்கிறேன். யார தொடப்ப கட்ட முறிஞ்சுக்கோ. யார கை நீட்டி காமிக்கிற? கை இப்படி வந்து அவன் கேப்பாண்டி. ஏய் நான் என்ன சொல்றேன், பாத்திரம் மறைச்சு பிச்சை போடணும், கோத்திரம் மறைச்சு பொண்ணு எடுக்கணும். சூப்பர். அவன் தகுதி என்ன? சூப்பர் சூப்பர் சூப்பர். 1960 வந்தது இந்த பயமொழி. அம்மா அவனெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. தகுதின்னு சொல்றீங்களே, முதல்ல நீங்க எந்த தகுதியில எதுவும் நினைச்சு பாருங்கம்மா. என்னடா இவன் நினைச்சு பார்க்க சொல்றான்? ஈரமாயிடும் சொல்லு. போடா நினைச்சா ஈரமாகுமா? ஏய் அவன் நினைச்சு பாருன்னு நல்லா சிந்தித்து பாருன்னு கேட்கறான். ஆமா நம்ம எப்படி போய் சிந்தனை செய்ய முடியும்? முதல்ல நீங்க எந்த தகுதியில இருந்தீங்க, நீங்க எப்படி இருந்தீங்க, நீங்க எப்படி இருந்த அரண்மனைக்கு தாலி கட்டணும் நினைச்சு பாருங்க. அந்த தாலி நான் போட்ட பிச்சை மரியாதை பேசு. பெரியவ நாடு ஒரு சித்தி இல்ல ஒரு மம்மி தானே. யார்கிட்ட போய் கருப்பு பத்தி பேசுறான்? எங்க அம்மா நான் டபால் வச்சு திரிஞ்சுக்கிறான் கருப்பு. அந்த கருப்புலடா இந்த கருப்புடா அது இந்த தானே. ஏன் அது எப்படி போட்டேன்? என்ன அது ஒரு இளவரசி மாதிரி பேசல. இல்ல இது என்னடி என்ன லோல் அடிச்சு வேலைக்கார பையனை வச்சுக்கிட்டு பேசுங்க. ஒரு தகுதி தகரத்துக்கு அவன் தேவையா உனக்கு? அவன் நான் உன்னை வச்சுக்கிறேன் பொறுப்புக்கு. எங்க வைக்கணும் எப்படி வைக்கணும் தெரியாத கூட நான் உன்ன வச்சுக்கல, நீ தான் என்ன வச்சுக்கிறேன் கூட வேலைக்கு. அவங்களா தெரிஞ்ச ரகசியம். ஆமா இப்ப என்ன? ஆமா என்ன நீ என்ன எனக்கு கேள்வி கேட்க ஆளு? கேள்வி கேட்க தெரியாது கேள்வி. இவ கேக்குறா எனக்கு தாலி பிச்சை போடுற. நீ எப்படி பிச்சை போட்ட? கருப்பு போயிட்டு ஆயுது கண்ட நீ. எங்க அப்பா உன்னை கெடுத்துட்டாரு. எங்க அப்பா கருப்பு போயிட்டு ஆயுது நான் பாத்துட்டேன். யாரு நான் மெட்டல கூட இருக்கிறான். கருப்பு இங்க போயிட்டு இவங்க ஆயுது கண்டாங்க. யாரு கட்டிப்பாங்களோ யாரு திருமணம் அங்க என்ன நடந்தது கேளு. நான் திருமணம் பண்ணி வச்சேன். ஏண்டி பாப்பா இந்த மாதிரி கருப்பு போச்சுன்னு ஆயுதுன்னா நான் ஓடார இடத்துல ஆயுது இருக்கணும். கணக்கே கிடையாது. ஆமாண்டி பொண்ணு எத்தனை குடும்பத்துக்கு எடுத்துக்கிறேன் குட்டியே? கணக்கு கிடையாது. இதோட இது தாலி 43 42 48. ஆமா 8 அத்தனை தாலி வச்சுக்கிறேன் என் பேக்ல. கொஞ்சம் புரியல எனக்கு. எல்லாம் எங்க நடிப்புடி. சரக்கு உங்க ஒப்பனு கூத்தனவன் இவன். கூத்தந்து நானு படிக்க வச்சது நானு. இந்த அம்மா பக்கத்துல வந்து பத்தது இந்த அம்மா கால் தூக்கி போட்டது ஒப்பேன். அவ்வளவுதான் நடந்தது. வேற எதுவும் நடக்கல. குடும்பத்துல வந்து இந்த மாதிரி வந்து பண்றீங்க. இல்ல அடங்காது. நல்லா இருக்கு. நல்லாவே பாரு போற வயலு சைடு ரோஸ் மேடிக்க அப்படியா? சைடு ரோஸ் ஏறிங்க. பைசா காட்டு சைடு ரோஸ். நான் வயசா சைடு நான் வயசா ரொம்ப அறியாமா. நீ வைக்காதமா. பேக்கல் தானே? ஆமா ஆமா. என்னடா நீதான் பேக்கல் வச்சு. ஐயோ எம்மாபே நீதான் பேக்கல் வச்சு சொன்னா. அந்த பேக்கா? ஆமா பாரு. பேக்கல் இப்ப நான் சொல்றேன் மண்ணி சொல்றேன். கதிரவா எனக்கு ஆபத்து இங்க வாங்க கூப்பிட முடியாது. நீங்க என்ன பிளான் பண்றீங்க? நீங்க கூப்பிடு. ஐயோ போடா. நாட்டில் ஒருவனாக இந்த முத்தாரத்தை எடுத்துக்கொண்டு போய் மன்னரிடத்தில் ஒப்படைக்கிறேன். மன்னர்
விட்டாய். கைதான் பண்ணா. யார் இந்த கொடி? என்ன இது? என்ன இலவசமா நகைங்க. இவன் கருத்து எப்படி? எல்லாம் எடுத்து கொள்ளச்சிரியும் தான், கோயில கொள்ளச்சிரியும் தான், பெண்களை மாறி மாறி கற்ப வச்சிருக்கோம் தாங்க. பாவம் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க, உயிரை பணி வச்சு கண்டுபிடிச்சாங்க, சாப்பாடு கூட இல்லைங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. இந்த கருத்தை மூடி எவனா தெரியல. டேய் கைட்டா கைட்டா உன் தந்தை நாகப்பன் போல ஆட்சியை செய்வார். உனக்கு ஒரு பதவி கொடுத்து, பதவி என்ன தெரியுமாடா? ஒரு மனிதனுக்கு 7 அதிசயங்கள் இருக்கிறது. 7 அதிசயம் என்ன தெரியுமா? வறுமையிலும் அடுத்தவனுக்கு உதவும் இதயம் வேண்டும், தோல்வியிலும் விடாமுயற்சி வேண்டும், ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும், சோகத்திலும் துணிவு வேண்டும், கோபத்திலும் பொறுமை வேண்டும், செல்வத்திலும் அன்பு வேண்டும், பதவியிலும் பணிவிருக்க வேண்டும். நீ அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நாங்க மாட்டிக்குவோம். என்னடா சொல்றது? நான் என்னடா கேட்பது? கையும் களவுமாவே பிடித்திருக்கிறார். நீ பேசினா நாங்க மாட்டிக்குவோம். தரத்திறவையாகுமா தான் பெற்ற செல்வம், நூலளவையாகுமா நுண்ணறிவு, குலத்திறவையாகுமா குணம். உன் குணத்துக்கு ஏற்ற துன்பத்தை கோபுரத்தில் கொண்டு வந்து சேர்த்தேனே, அது என் தவறு. நீ பேசினா நாங்க மாட்டிக்குவோம். என்னுடைய மகள் நகையை களவாளுக்காய். நீ ஒரு மனிதனே அல்ல. இனி முதல் நம்ம நாட்டில் நடமாட விட்டால் இவனுக்கு என்ன தண்டனை? இவனை பாதாள சிறை வைங்க. ஒரு நல்லவனை தூக்குல போட போறாங்களே, நீங்க போய் உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா மகனுக்கு ஆபத்து, உங்க மகனை தூக்குல போட போறாங்க. என்ன உரத்தேன் பழிக்கு பழி லஞ்சத்திற்கு ஆளவந்தானை தொட்டால் நான் சலித்தரவே இல்லை. ஏழிய பிறந்தது ஒரு குற்றமா? இந்த ஏழைக்கு நீதியே கிடையாது. நீதியே கிடையாதுடா. நீங்க அவனுக்காண்டா இவ்வளவு நாள் நல்லவன் நல்லவன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இப்போதுதான் தெரிகிறது நீ ஒரு கெட்டவன். கெட்டவன் கெட்டவன் என்று உரைக்கிறாயே, தொட்டு கெட்டான் இந்திரன், சொல்லாமல் கெட்டான் ராவணன், சொல்லி கெட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கெட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கர்ணன், குடுக்காமல் கெட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவப்பட்டுட்டியனான தருதல பயிலே முப்படை தளபதி பார்த்து கெட்டவன் என்று உரைக்கிறாயா? என்னுடைய உடம்பில் இருந்து உன் உயிர் பிரிய போகிறது. கடைசி ஆசை அவனா காட்டாங்க தூள் போறான். அப்படி ஒண்ணு ரெண்டு எதுக்காக அவனை தூக்குல போடுறீங்க? ஐயா, இந்த முன்னாள் போட்டி காவலன் நாகப்பட்டிய மத்தி மகன் என்ன தவறு செய்தான் தெரியுமா? என்ன தவறு செய்தான்? நாங்க அப்பேற்பட்ட குடும்பம் கிடையாது. சொல்லு வார்த்தை கேளுங்க. வேண்டாம் ஐயா, என் மகனை விட்டுடுங்க ஐயா. ராஜேஸ்வரி, உன் மகள் எப்படி இருந்தால் தெரியுமா? எப்படி? இந்த ஆளவந்தான் தான் கொலை செய்தான் மகளை. என்ன சொல்றீங்க ஐயா? இதுக்காக அவளை கொலை செய்தீங்க? அவள் என்ன தவறு செய்தாள்? என் இச்சைக்கு இணங்கவில்லை, அவளை கொலை செய்தேன். பாவி, 10 பேர் விட்டு போயிடும்.
அது மட்டும் கிடையாது ராஜேஸ்வரி, உன் கணவன் எப்படி இறந்தார் தெரியுமோ? இந்த ஆளவந்தான் தான் நான் சொல்லும் திட்டத்திற்கு செவிசாய்க்கவில்லை உன் கணவன் நாகப்பன். ஆகையால் உன் கணவனை கொலை செய்தது இந்த ஆளவந்தான் தான். கொலை பண்ணிட்டீங்க பாவி, என் குடும்பத்தை அழிச்சிட்டியா சீர்கட்ட நாய். ஐயக்காரி பட்டாசுரக்கு என்ன ஆளவடி. இந்த ஆளவந்தானை பார்த்தால் ஆண் வர்க்கமே ஒரு கலக்க நடக்க வர வாழ்வதற்கு அருகதையற்றவர். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடுந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சும் தாயே அன்னையோராலையும் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடுந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம் அன்னை ஓர் ஆலயம். மண்ணில் என்ன தோன்ற கூடும் மழை இல்லாத பூ மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. என்ன தோன்ற கூடும் மழையில்லாத அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடுந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயி அன்னை ஓர் ஆலயம். மன்னர் நகரில்